வணக்கம் மக்களே. ஸோ எஸ், நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு விதவிதமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். பட் இருந்தாலுமே நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு சமைக்கிறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு கேள்விக்குறி தான். இந்த சம்மர் வெக்கேஷனில் குயிக்காக நம்ம என்ன சமைக்கலாம், குயிக்காக நம்ம என்ன சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு டவுட் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பசங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு டவுட்டடாக இருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்டில் தான் இருக்கேன். நம்ம கூட நின்றுட்டு இருக்கிறது எக்ஸிகியூட்டிவ் ஷெஃபான நம்மளோட சிவகுமார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார் டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ரெசிபிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் அ வைல் பிஃபோர் நம்ம சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ல லஞ்ச் சாப்பிட்டேன் சார். வாவ், அமேசிங்கா இருந்தது சார், ஃபெனாமினலா இருந்தது. டெஃபினட்டா நான் வந்துட்டு அந்த ஷெஃபை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். இட்ஸ் வெரி பிளெஷர் டு மீட் யூ சார். சார் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறீங்க சார்? ரொம்ப ஒரு குயிக்கா ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். நம்ம அதாவது சிக்கனை வச்சு. ஓகே. ஸோ நார்மலா வந்து நிறைய ஃப்ரைட் சிக்கன்ஸ் இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ரேட் சொல்லிட்டு ஒரு நம்ம சத்யம் கிராண்ட் ஸ்பெஷலா வந்து கேஎஃப்சின்னு சொல்லிட்டு. கேஎஃப்சினா KFC it's not Kentucky Fried Chicken. It's a Kerala fried chicken. Okay, super. So it's a Kerala style கொஞ்சம் பண்ண போறோம். So yes, இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து சிக்கன் தேவைப்படும் சார். ஓகே. சிக்கன்ல வந்து தை பீஸ் வந்து போனஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க ரெடியா. ஸோ இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. கிறிஸ்மஸ் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு குழந்தை எல்லாமே லைக் பண்ணுவாங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. சூப்பர் நைஸ். அவுட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட வந்து கறி லீவ்ஸ், கறி லீவ் மெயின் இன்கிரிடியன்ஸ் கறி லீவ்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி ஃபார் ஸ்பைசி கோசம். இது நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரிடியன்ஸ் பார்த்தா இந்த பேஸ்ட் தான் சார். ஆக்சுவலி இதுதான் கேரளா ஃப்ரைட் சிக்கன் நம்ம பேர் வச்சது. இதில் என்னெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி, கொரியண்டர் அண்ட் மின்ட்டு. ஸோ ஆல் த கிரீன்ஸ் வில் பி தேர். ஸோ அதெல்லாம் பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் உங்களுக்கு. சூப்பர் நைஸா. ஸோ இது ஒன்று அடுத்த மேலே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஆனியன் கேப்சிகம். ஆனியன் கேப்சிகம் தேவையான அளவுக்கு. ஆமா, தேவையான அளவுக்கு. ஓகே நைஸ். அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கோசம் அந்த ஃப்ளோர்லாம் வச்சிருக்கேன் சார். ரைஸ் ஃப்ளோர் அண்ட் வந்து கார்ன் ஃப்ளோர் மெயினா. சார் இப்போ வந்துட்டு நீங்க எத்தனை வருஷமா ஷெஃபா இருக்கீங்க சார்? ஒரு 30 இயர்ஸா இருக்கேன் சார். உங்களோட ஒரு ஃபேவரட்டான டிஷ்னு ஒன்று இருக்கும்ல, லைக் நீங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுக்குறதும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்? எனக்கு பிடிச்ச டிஷ்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல பார்த்தீங்கன்னா பாயா ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ஓகே. ஆட்டுக்கால் பாயா வித் ஆப்பம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு சவுத் இந்தியன்ஸ்ல. மேக்ஸிமம் ஃபுட்டு நான் சவுத் இந்தியன் தான் லைக் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து நிறைய சவுத் இந்தியன் நிறைய டிஷ் இருக்காது சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கலாம், அப்படியே சமைச்சிட்டே நம்ம பேசலாமா? ஸோ இதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் சிக்கன். ஓகே சார். அது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுறோம். சூப்பர் சார். சார் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டூ லெட் மீ நோ, ஈவன் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நானே கிச்சன் சைடு வரேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஆமாம் சார். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு வித் ஜிஞ்சர் பேஸ்ட். ஓகே. அது மெயினாக வந்து இந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், உங்களோட சீக்ரெட் ரெசிபி. ஆமாம், சீக்ரெட் ரெசிபி வெளியே சொல்லக்கூடாது யாரும். நீங்களே சொல்லிட்டீங்களே சார். ஸோ அவங்களும் பண்ணணும்ல சார், நாங்கள் பார்த்து பண்ணணும் இல்லையா? சூப்பர் சார், நைஸ். ஸோ இதுவும் நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகே. தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து ஓவர் நைட்டு மேரினேஷன் பண்ணி வைப்போம். மேரினேட் பண்ணி வைப்போம் நம்ம. அதனால் இப்போ உங்களுக்கு இது பண்ணி காமிக்கோசம் நாங்கள் லைவாக பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பர் சார். இது டீப் மேரினேட் பண்ணோன்னா இன்னும் கிறிஸ்பி அந்த மாதிரி இருக்கும். ஆமாம் சார். நல்லா டேஸ்ட் நல்லா உங்களுக்கு உள்ளே இறங்கும் சார். சூப்பர் நைஸ். அதோட ஜூஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு, நெக்ஸ்ட் உங்களோட சீக்ரெட் ரெசிபியை போட்டுட்டு. மெயின் இன்கிரிடியன்ஸ் வந்து சால்ட் சார். அதை போட இருக்குது. சால்ட் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக. எஸ். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் சார். ஓகே சார். இன்னும் கொஞ்சம் சோம்பு பவுடர். ஓகே சார். வாட் மேக்ஸ் யூ டு பி அ ஷெஃப்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஷெஃப் ஆகணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் தான். நான் எல்லாருமே சமைச்சு போடணும், எல்லாருமே விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக சார். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். ஓகே சார். ஆக்சுவலி நான் இந்த மெக்கானிக் ஸ்டார்டட் மை கேரியர் மெக்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறமா இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் மறுபடியும் ஹோட்டல் படிச்சு அப்புறமேட்டு வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு தென் யூ ஸ்டடிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தென் யூ கேம் இன்டு திஸ் ஃபீல்ட். சூப்பர் சார். சிக்கனை நம்ம வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா உங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணிட்டோம். பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப டெலிஷியஸாக இருக்கு சார். இதோட ஸ்மெல் நல்லா இருக்கும். வாசனை உங்களுக்கு அந்த கொத்தமல்லி ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால சரிங்க சார். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு லைக் இன்கேஸ் சீக்கிரமா சமைக்கணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes நம்ம மேரினேட் பண்ணி வச்சா ஓகேவா?
எஸ் சார், அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணணும்னா உடனே பண்ணிக்கலாம். ஒன்றும் அந்த அளவுக்கு பேடாலாம் இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் கூட மேனேஜ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுநாள் எடுத்து நம்ம தாயிங் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு ஸ்பாட்லேயே பண்ணிட்டு அடுத்து வந்து இதுக்கு கூட ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கிற இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் டாஸ் அண்ட் கிவ், அவ்வளோதான் உங்களுக்கு. சூப்பர் சார், பார்க்கும்போது டெலிஷியஸாக இருக்குது. எப்போடா சாப்பிடலாம் போல இருக்குது சார். சீக்கிரமாக சமைச்சிடலாம் சார். அதே மாதிரி இன்கேஸ் வந்துட்டு நம்ம எதனா ஒன்று சமைக்கும் போதும் சரி, இல்லை வந்துட்டு நம்ம எதனா ரெசிபி செய்யும் போது இன்கேஸ் சால்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் அந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணலாம்? ராங் கொஸ்டின் சார் அது. ஏன் சீக்ரெட்லாம் சொல்லி சொல்லுங்க சார். உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம நேரில் சார். இப்போ வந்து நம்ம என்ன அந்த சால்ட் சப்போஸ் அதிகமாயிடுச்சுன்னா, ஓகே, சில இப்போ நம்ம ஒரு கறி பண்ணிட்டு இருக்கோம், சிக்கன் கறி, அதில் கொஞ்சம் சால்ட் அதிகமாயிடுச்சுன்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் சார். பொட்டேட்டோ நீங்கள் ரீபாயில் பண்ணிவிட்டு பொட்டேட்டோஸ் வந்து அதில் பாயில் பண்ணிங்கன்னா கூட சேர்த்து உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகிடும். அந்த சால்ட்டோட டேஸ்ட் கம்மியாகும். ஓகே, அதே மாரி ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்கேஸ் சால்ட்டுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்கேஸ் ஸ்பைசினஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் டொமேட்டோஸ் அந்த மாதிரி எதனா ஸ்வீட் ஐட்டமாக கொஞ்சம் ஆட் பண்ணல, வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவீங்க. அதை ரீப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து டொமேட்டோ பேஸ்ட்டில் வந்து சாஸ் மாதிரி ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைசியோட தன்மை வந்து கம்மியாக வரும். சூப்பர் நைஸ் சார். சார் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இது வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், ரைஸ் ஃப்ளவர் அண்ட் கொஞ்சம் மைதா சார். ஸோ மூணுமே அட் சேம் டைம் நம்ம ஆட் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே, ஆட் பண்ணிட்டு நம்ம அழகாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அப்போ உங்களுக்கு நல்லா இது வந்துடும் சார். வாவ், அதெல்லாம் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சார். நார்மலாக நம்ம சிக்கன் 65 எல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி அழகாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல இந்த ரெசிபி? ஈஸியாக கண்டிப்பாக இருக்கும் சார். நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். மேபி உங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நிறைய பேர் சமைக்கலாம், நிறைய பேர் என்ன மாதிரி சமைக்கிறதுக்கு பேச்சுலர்ஸ்லாம் யூஸ் ஆகும் சார். இது நைஸ் சார். இது இனிமேல் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம எப்படி விட்டுருந்தோம்? ஜஸ்ட் இது குக் ஆன ஒரு 10 மினிட்ஸ் தான் சார் உங்களுக்கு. 5 to 10 மினிட்ஸ். 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறணும். இது கூட எதனா இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணணுமா? கண்டிப்பாக சார். அதுக்கு நம்ம இதுவாக வச்சிருக்கோம். இந்த ஆனியன் கேப்சிகம் அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து வந்து இந்த தேங்காய் திருவள்ளு. ஸோ இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா மட்டும் ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம் சார் நம்ம. ஓகே, ஸோ இது மட்டும் டீப் ஃப்ரைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அது கிடையாது. இந்த ரெசிபியோட சீக்ரெட் இன்னும் நிறைய இருக்குது. இது டீப் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு நம்ம இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தவால ஃப்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் ரொம்ப டைம் எடுக்கும் சார். ஒரு 2 மினிட்ஸ் தான். ஓகே, சூப்பர் சார். பாக்கும்போது அதோட டெக்ஸ்சர் கலர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்றோம். சோ இந்த டெக்ஸ்சர் கலர் வந்துட்டு ரெட் கலர் அந்த மாதிரி. ஆமா சார், ஒரு காம்பினேஷனா வரும் உங்களுக்கு கிரீன் கலர். ஓகே, கிரீன் அண்ட் ரெட். இது நம்ம எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் சார்? ஸோ இது நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, நம்ம பார்த்தாலே தெரியும். அது எல்லாமே டைமிங். ஓகே, ஒரு 5 to 7 மினிட்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரை. சிக்கன்லாம் குயிக்காக ஆகிடும். இப்போ வந்து ஸோ இந்த ரெசிபி எங்கேயும் இன்னும் முடியல சார். இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, டன் சார். இப்போ இது நல்லா வந்துட்டு நம்ம அந்த ஆயில் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் இதுக்கு. ஓகே, சரி. ஓகே சார், நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை சார். ஒரு பேன் வச்சுக்கிறோம் சார். ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் வந்து மெயினாக யூஸ் பண்ண கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஓகே சார், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மெயின் இன்கிரியன்ஸ் நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிட்டோம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் வந்து ஒரு தாளிக்கிறோம் சார். ஆமாம் சார், கறி லீவ்ஸ். ஓகே, அந்த மெயின் இன்கிரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி. கொஞ்சம் ஸ்பைசி. நம்ம ஸ்பைசிக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் சார். நான் வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸ்பைசி, அதனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் கேப்சிகம் சார். ஸோ எல்லாமே தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஆமாம் சார். இதெல்லாம் போடும்போது எனக்கு ஒரு ரெசிபி ஞாபகம் வருது. சொல்லுங்கள் சார். சிக்கன் 65. எஸ் சார், இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் தான். ஃப்ரைட் சிக்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே 65 தான் வருது. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிக்கன் 65 தான் மெயினாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான டிஷ் அது. ஓகே, ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இதை நல்லா விதக்கணும். ஆமாம் சார், நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஓவராகவும் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் கிடையாது. கிரன்ச்னஸ் போயிடும் உங்களுக்கு. ஷெஃப், இந்த அளவுக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுக்கலாமா? சார். சார், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணலாம். அது என்கிட்ட ரெசிபி சார். நீங்கள் நல்லா நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சாவே ஆட்டோமேட்டிக் நடக்கும் சார். இல்லை ஷெஃப், நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அப்பப்போ சமைச்சு கொடுப்பேன்ல ஒரு முட்டை அந்த மாதிரி. நீங்கள் தனியாக வந்து கேளுங்க சார், அப்புறமா சொல்லி தரோம் சார். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோகனட் திருவிழா ஆட் பண்ணுறோம் சார். தேங்காய் திருவிழா எல்லாமே தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம் சார்.
அது மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது கொஞ்சம் பெப்பர் போட்டால் நல்லா உங்களுக்கு அந்த மேலே ஸ்பைசினஸ் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் ஆகிருக்கும் உங்களுக்கு. மெயினாக அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் சார். இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சால்ட்டு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், ரெடி. சூப்பர். இது கேரளால அதிகமா இந்த கோகனட் யூஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமாம் சார், அவங்க கேரளா ஃபுல்லாகவே கோகனட் தான். அவ்வளோ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடுறோம். ஓகே. இப்போ இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ற அளவுக்கு விட்டுறணுமா இல்ல? இல்லை சார், அந்த அளவுக்கு ஒன்றுமே சார், ஜஸ்ட் ஒரு டாஸ் தான் சார். மேலே வந்து ஒரு சாட் மசாலாலாம் நம்ம போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த கோகனட் ஃப்ளேவர் வரும். அந்த ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. அது கஷ்டம் தான் சார். அண்ட் வந்து வெறும் ஃப்ரை இப்போ சிக்கன் மட்டும் நம்ம சாப்பிடுவோம். பூரா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதோட சென்ஸே வேற மாதிரி இருக்கும். ஆமாம் சார். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அழகாக பிளேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ ரெடி டு ஈட். இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இது. சூப்பர் சார். பார்க்குறதுக்கே நல்லா முறுமுறு குறுக்குறுன்னு இருக்கு. இது எப்படா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சார். சூப்பர் சார். வண்டர்ஃபுல்லா மார்வலஸா இருக்கு. ஓ மை காட், வாட் இஸ் such a sweet recipe. within quick in a second நம்மளோட ஷெஃப் நம்மளுக்காக பண்ணி கொடுத்தாரு, செஞ்சு கொடுத்தாரு, சமைச்சு கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டா ஷெஃப் ஒன்ஸ் மோர் நம்ம வந்து இந்த ரெசிபியை பத்தி பேசணும்னா எந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படியே லைன் பை லைன் நம்ம சொல்லிடலாமா? கண்டிப்பா சார். ஓகே. இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வேணும் சார். நம்மளுக்கு சிக்கன் பீஸ் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த பேஸ்ட் வந்து கொத்தமல்லி புதினாலாம் போட்டு பேஸ்ட் வச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்ல மேரினேஷன் பண்ணி ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி கூட வைக்கலாம். ஸோ வச்சுட்டு நம்ம அப்புறமேட்டு வந்து ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறோம். தனியாக வந்து ஆனியன், கேப்சிகம், சோம்பு, கரி சில்லி, க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு அது கோகனட் வந்து மெயினாக போடுறோம். அதில் இன்க்ரீடியன்ஸு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு இன்னொன்று ஸ்மெல் நல்லா இருக்கும். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது நல்ல கோகனட் ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும், சாப்பிட ஸ்மெல் ஆகும். சூப்பர் சார். இந்த ஸ்பெஷலான டிஷ் வந்துட்டு நான் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போறது கிடையாது. பிகாஸ் எஸ்பெஷலி திஸ் இஸ் கேரளா ஃப்ரைட் சிக்கன். எஸ் சார். டெஃபினட்டா வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. அவர் வேற யாருமே இல்ல, நம்ம சீரியல் நடிகர் ஆடுகளம் சன் டிவில நடிச்சிட்டு இருக்கிற ஆயு பிரதர் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க பிரதர். பிரதர் ஹாய் சார். ஹாய் செஃப். இப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். பாத்தீங்கன்னா இதுதான் KFC கேரளா ஃப்ரைட் சிக்கன். நம்ம ஷெஃப் வந்துட்டு ஸ்பெஷலா சமைச்சிருக்காரு. பா செஃப், ஸ்மெல்லே வந்து இழுக்குது செஃப். ஓகே, थैंक यू சார். சோ இது டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க பிரதர் எப்படி இருக்குன்னு. சாப்பிடுங்க, பயப்படாம. எப்படி சார் இருக்கு டேஸ்ட்? செஃப் சூப்பரா இருக்கு. थैंक यू சார். ஜூஸியா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி குட்டீஸ் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா சார். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் லீவ்ஸ்னா வருது. ஹாலிடேஸ்னால அந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி வீட்ல ஹஸ்பண்டா இருப்பீங்கல, குயிக்கா பண்ணலாம் நம்ம அந்த ரெசிபியை வீட்ல. சோ ஷார்ட் டைம்ல பண்ணி கொடுக்குறது பசங்க நல்லா இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸ்ல நம்மளோட ஷெஃப் 10 நிமிஷத்துல முடிச்சு வச்சது. சூப்பர். கண்டிப்பா வந்து நிறைய ஹஸ்பண்ட் கோவமா இருப்பாங்க வைஃப் பாருனா, அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கோவமே இருக்காது, ஒன்லி ஹாப்பி மூட் தான். இது குட்டீஸ்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீட்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது பண்ணி கொடுங்க. சிக்கன் வேற ரொம்ப ஹெல்தி, நல்லா இருக்கு செஃப். என்ன எப்படி பண்ணனும் சொல்லிட்டீங்க, நல்லா கிளியரா எல்லாமே எல்லாம் சொல்லிட்டேன் சார். செஃப் இத நான் எடுத்து போயிடலாம் அப்படியே? கண்டிப்பா சார். சார் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காரு. அப்படியே ஓகேடா. பாக்குறதுக்கே செம ஜூஸியா மார்வெலஸா இருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா சார் சாப்பிடுங்க. போதும்டா, எனக்கு கொடுத்துட்டு இவன் காலி பண்றோம் போல, எனக்கு வேணும். ஸோ நாங்க இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற சத்யம் கிராண்ட் ரெசார்ட் அங்க இருக்கோம். ஸோ நம்ம செஃப் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. இது எனக்கு மட்டும்தான். ஓகே, இன்னொரு விஷயம் நான் வந்து மறந்துட்டேன் பாருங்க. ஸோ மதியம் இல்ல, நைட்டு மறக்காம சன் டிவி பாருங்க. நைட்டு 10 மணிக்கு ஆடுகளம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், இதெல்லாம் பிடிச்சிருக்கோம், மறக்காம பாருங்க. செஃப் கண்டிப்பா சார். சொல்லுங்க, எடுத்து போயிடலாமா? கண்டிப்பா சார், உங்களுக்கு தான் பண்ணது, நீங்க எடுத்துட்டு போங்க. சூப்பரான ரெசிபி, டெஃபினட்டா பாருங்க. உங்க கிட்ஸ்க்கு சமைச்சு கொடுங்க. நம்ம லஞ்ச் என்ன சாப்பிட்டு பாத்தீங்க எப்படி சார் இருந்துச்சு? அல்டிமேட்டா இருந்தது. அதை சாப்பிட்டு தான் நடந்தே வர முடியல. அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு தூக்கத்தை போட்டிருந்தேன். சொன்னாங்க இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு சிக்கன் பத்தி வாங்கன்னு. வந்து பார்த்தா அங்க நின்று ரொம்ப நேரமா ஸ்மெல் இழுத்துட்டே இருந்தது. எப்போ கூப்பிடுவாருன்னு கூப்பிட்டோட வந்துட்டேன், எடுத்துட்டேன். நன்றி சார், நான் போறேன். தேங்க்யூ சார். சூப்பர். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டூ வாட்ச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஷெஃப். தேங்க்யூ சார். தேங்க்யூ.